18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, எது எது எப்போ நடக்கணும்னு காலத்தின் கட்டாயமாக இருக்கோ அது அந்தந்த நேரத்தில் நடத்திக்க வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு தானே. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் உனக்கு நல்லதை செய்வேன். நீ நம்புனினா இப்போது நான் சொல்கிறத முழுவதுமாக கேட்டு முடி. நிச்சயமாக நாளைக்கு உன் வீட்டில் இந்த நல்ல விஷயம் நடந்தே தீருமேன் தங்கமே. எப்போவுமே யார் மேலேயுமே அளவுக்கு அதிகமாக அன்பு நம்பிக்கை வச்சு நீ ஏமாந்து போகாதன்னு எத்தனையோ முறை நான் உன்னை எச்சரிச்சும் கூட மறுபடியும் ரொம்ப யதார்த்தமாக வெகுளித்தனமாக யார் என்ன சொன்னாலும் உடனே அப்பாவியா நம்பிடுற. அதற்கு பிறகு அதன் மூலமாக என்னென்ன வருங்கிறத எப்போது நீ யோசிக்க போகிறாய் என் செல்லமே. நீ ஒருத்தர் முழுசும் ஆழமாக நம்பி அவங்கள பாசமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அப்புறம் நீதான் அதில் மூழ்கி போயிடுவான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் மனிதர்கள் எப்போதுமே யாரையாவது ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்தவும் காயப்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். நீ ஒருபோதும் யார் உனக்கு கொடுத்த கஷ்டங்களையும் மனசில் சுமந்துக்கிட்டே இருக்காத. அதற்கு பதிலாக இந்த கஷ்டங்களையும் காயங்களையும் யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எது முக்கியமானதோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டு தேவையற்றதை ஒதுக்கிட்டு போய்கிட்டே இரு. இதை மட்டும் கதையாக செஞ்சிட்டினா உன் வாழ்க்கை எப்போதுமே ஆனந்தமாக இருக்கும் அல்லவா. உன் வாழ்க்கையில் உன்னை காணான்னு தேடுறதுக்கு சில பேர் இருந்தாலும் உன்னை பார்க்காம இருந்தாலே நிம்மதி சந்தோஷம் தொலைஞ்சு போகட்டும் நினைக்கிறதுக்கும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. உன்னை தேடுபவர்களை மட்டும் நீ தேடிப்போ. உன்னை வேணான்னு நினைக்கிறவங்கள நீயும் ஒதுக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை உயிராக நினைக்கிற உறவுகள் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு நினச்சி கலங்காதே. நீ தான் எல்லாரையும் பெருசாக நினைக்கிறியே தவிர மற்றவங்க உன்னை அந்த அளவுக்கு பெருசாக நினைக்கிறது இல்லைங்கிறத இப்போதாவது புரிஞ்சுக்கோ என் தங்கமே. உனக்கு என்ன தேவைனாலும் அதை செஞ்சு தர்றதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். அப்படிதான் நாளைக்கு உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே செஞ்சு தரப்போகிறேன். நீ எதை நினச்சோம் வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகளும் பிரச்சனைகளும் எவ்வளோ இருந்தாலும் என் அருளால் எல்லாவற்றையும் தீர்த்து வச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் எல்லாம் இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கோ. உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நீ நம்பும்போது எல்லா விஷயங்களையும் என்னுடைய திறமையால் என்னுடைய அருளாலும் ஆசையாலும் உனக்கு வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற முயற்சிகளையும் நீ கஷ்டப்பட்டு முன்னேறதையும் பார்த்து யாருமே பாராட்டலையே நினச்சி கவலைப்படாத. நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் இந்த கருப்பசாமி நான் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா அப்படிதான் இப்பொழுது உனக்கான நல்லதை நீ வேணும்னு கேட்குறத நாளைக்கு உனக்காக செஞ்சு தரப்போகிறேன். இத்தனை நாளாக நீ என்கிட்ட கேட்ட சில விஷயங்கள் தாமதமானதற்கு காரணமே அதில் உனக்கான நல்லதை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறதுக்காக தான். இப்போது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகுது. இந்த சூழ்நிலையில் நீ என்ன செஞ்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் நிதானமாக இருக்கணும் என் செல்லமே. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. அறிவற்றவர்களும் கூட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு எப்படியாவது செஞ்சு பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒரு புத்திசாலியால் மட்டும்தான் சம்பாதிச்ச பணத்தை சரியாக பத்திரமா பாதுகாக்க முடியும். நீ எப்போதும் புத்திசாலி பிள்ளைன்னு எனக்கு தெரியும். சிக்கனமாக செலவு செஞ்சு சேமிப்பை உன் கைகளுக்குள் வச்சிக்கும் போது உன் வாழ்க்கை உயர்வதை யாராலுமே மாற்ற முடியாது. இந்த உலகத்தில் யாரையும் கை தூக்கி விட யாருமே வரமாட்டாங்க. ஆனால் யாராவது தப்பு செஞ்சால் மட்டும் குறை சொல்றதுக்காக கூட்டமாக சேர்ந்து வருவாங்க. மட்டம் தட்டி பார்க்க சரியாக வந்துவிடும் மனிதர்கள் அடுத்தவனை உற்சாகப்படுத்தி அடுத்தவனை நல்லதை செய்ய வைக்கிறதுக்கு வரமாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க செய்கிற குறையை மட்டுமே சொல்லி சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் யாரும் உன்னை பாராட்டுவாங்க, உனக்கான நல்லதை சொல்லுவாங்க, உதவி செய்வாங்கன்னு நீ எதிர்பார்க்க கூடாதல்லவா. எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் காயங்களும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் வித்தியாசமாக இருக்குது. சில பேர் கவலையாக இருந்ததுன்னா கண்ணீர் விட்டு கலங்கி அவங்க வருத்தத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க.
சில பேர் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே மறைச்சிக்கிட்டு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நீயும் பார்க்குறதானே? அப்படிதான் உன் மனசில் நீ எவ்வளோ கஷ்டங்களை மறைச்சி வச்சிருக்க. வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ எதையெல்லாம் நினச்சி வேதனைப்படுறேன்னு எல்லாமே இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும். உனக்கு துணையாக நான் இருந்து இனி நடக்கப் போவது அனைத்தையும் உனக்கு சாதகமாக முடிச்சு தந்துடுறேன். யாரெல்லாம் உன் தலைவிதி இப்படி தான் எழுதியிருக்கு, நீ கஷ்டம்தான் படணும்னு சொன்னாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நான் உன்னை உயர்வாக வாழ வைப்பேன்னு காலத்தின் கட்டாயமாக எழுதிப்பட்டிருக்கு. காலத்தையும் நேரத்தையும் உனக்காக எழுதி வச்சது இந்த கருப்பசாமி நான் தானே. எவ்வளவு சோதனைகள் உனக்கு வந்தாலும் எல்லாத்தையும் நீ சமாளிக்கவும் உன் சூழ்நிலையை சரி செய்யவும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருப்பேன்னு என்னை நம்பு. உன்னை விட கீழே இருக்கவங்களையும் கஷ்டப்படுறவங்களையும் உன்னை விட வறுமையில் வாழ்பவர்களையும் பார்த்து நீ ஏளனம் செய்ய வேணாம். ஏன்னா காலம் எப்போ எப்படி மாறும்னு இங்கே யாருக்கும் தெரியாது. உயர்வா இருக்கிறவன் தாழ்ந்து போவதும் தாழ்ந்த நிலையில இருக்கிறவன் நல்ல நிலைமைக்கு வருவதற்கும் இப்போதெல்லாம் அதிக நேரம் தேவைப்படுறது இல்லைதானே. உன்னால முடிஞ்ச ஒரே விஷயம் நல்லது நடக்கும்னு எப்போதும் என்னை நம்பு. எது உனக்கிட்ட நிலைக்கும் நினைக்கிறியோ அது சீக்கிரமா உன்னை விட்டு போகும். எது உனக்கு வேணாம் நினைக்கிறியோ அது உன்னை தேடி தேடி வரும். ஏன்னா வாழ்க்கைங்கிறதுமே எப்போதுமே எதிர்பாராதது நடப்பது தான். இப்போது உனக்கு எதிராக எது நடந்தாலும் சரி, எதிர்பார்க்கறது நடக்காம இருந்தாலும் சரி, என்னையே நம்பி வா. இந்த கருப்பசாமியே உன் தேவையாக இருக்கும் பட்சத்தில் உன் தேவைகள் அனைத்தையும் நீ கேட்காமலேயே உனக்கு நிறைவேற்றி கொடுக்க உன்னை தேடி நான் ஓடி வருவேன். உன்னை மனசு நோகும்படி செஞ்சவங்களையெல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவே நான் இருக்கேன் என் செல்வமே. எப்போவுமே உன் மனசுல ஒரு சொல்ல முடியாத சோகம் இருந்துகிட்டே இருக்கு. நீ என்னதான் சிரிச்சு மறைச்சாலும் அதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாம நீ திணறதுன்றது எனக்கு தெரியும். அதனால தான் அந்த விஷயத்தில் நான் உனக்காக உதவி செய்யறதுக்காக உன்னை தேடி வந்தேன். என்னுடைய முடிவுக்காக பொறுமையாக காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் பொறுமைக்கெல்லாம் ஒரு முடிவு காலத்தை கொடுக்க போறேன். அதாவது உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து உனக்கு மனத்த கஷ்டத்தை கொடுத்தவங்களே பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்க போறேன் என் செல்வமே. இதுவரைக்கும் பல கசப்பான அனுபவங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் அனுபவிச்ச உன் வாழ்க்கையில நல்ல இனிப்பான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்ய போறேன். இன்றைய இரவு முழுவதும் நீ நேர்மறை எண்ணத்தோட நல்லதையே சிந்தனை செஞ்சினா நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயங்கள், இனிப்பான விஷயங்கள், நன்மை தரக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும்படி காலத்தை நான் உனக்கேற்றாற் போல மாற்ற போறேன். எப்போவுமே எல்லார்கிட்டையும் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது உன்னை நல்லவன்னு சொல்ற அதே மனிதர்கள் எப்போது நீ எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியோ, கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறியோ அப்போதே உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் எப்பவும் யாருக்காகவும் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடாம கேட்க வேண்டிய இடத்துலையும் பேச வேண்டிய நேரத்திலையும் பேசுன்னு சொல்கிறேன். நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அப்படிப்பட்ட உனக்கான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கு பிடித்தது போல வாழ்க்கை அமைந்து நீ மனமகிழ்வோட வாழும்படியும் உன் வாழ்க்கையவே நான் முன்னேற்றமாக மாற்ற போகிறேன். என் அருளும் ஆசையும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்போதுமே இருக்கு. உன் வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நீ என்னை கூப்பிடுறதுக்கு முன்பாகவே உன்னை நோக்கி இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். உன் மனக்கவலை என்னன்னு எனக்கு தெரியும். இனிமே நீ பயப்பட வேண்டாம் என் செல்வமே. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்ல காலமாகத்தான் இருக்க போகுது. நீ மனமுருகி கேட்ட வேண்டுகோளையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை அவ்வப்போதே அனுபவிச்சுக்கிட்டு கடந்து போக தயாராக நீ இருந்தீனா காலம் கடந்து போன பிறகு எந்த கஷ்டமும் உன் மனசுல ஞாபகம் இருக்காது. நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் தாண்டி கடந்து போய் நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டுமே செய்யணும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில உனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க உனக்காக இப்பொழுது ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போறேன். நாளைக்கு அப்படிதான்
ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. நீ 100 முறை மனமுடைஞ்சு போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்ய இந்த கருப்பசாமி இருக்கேன். உன் மனசுக்கு தேவையான வலிமையையும் நம்பிக்கையும் நான் தருவேன் என் செல்வமே. யாரையும் சூழ்ச்சி செஞ்சு ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நீ நினைக்காத. அதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக, சாதுரியமாக, திறமைசாலியாக நீ நடந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முயற்சி செஞ்சினா அப்படி நல்ல முறையில் கிடைக்கிற வெற்றி தான் உனக்கு நிலையானதாக, நிம்மதி நிறைஞ்சதாக, நிரந்தரமானதாக இருக்கும். ஓம் ஸ்ரீ கருப்பா போற்றி.